ஆக்சுவலி பவர் பாண்டிக்கு அடுத்து ஒரு பவர் பாண்டியை விட மிஞ்சின படம் தான் இதை சொல்லணும். செமையா இருக்கு நான் படம். எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாமல் வந்திருந்தோம். ஆனால் செமையா இருந்தது படம். சூப்பராக நடிச்சிருந்தேன். சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அருண் விஜய் இந்த மாதிரி பார்க்கும்போது. தனுஷ் சார் ஆஸ் அ டிரெக்டராகவும் சரி ஆக்டராகவும் சரி செமையாக பண்ணியிருந்தாரு. காமெடியாக இருக்கட்டும், ஆக்ஷன், எமோஷன் எல்லாமே படத்தில் வந்து த்ரூ அவுட் அழகாக கேரி ஆகி எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. மூவி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலி பர்ஃபெக்டாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருந்தது. ஓவரால் அதுதான், நம்ம கிரவுண்டடாக இருக்கணும். எங்கே ஊருக்கு வேறு ஊருக்கு போனாலும் நம்மளோட ரூட்ஸை மறக்காமல் இருக்கணும். பேரண்ட்ஸ் இருக்கும்போது கரெக்டாக பார்த்துக்கணும், அவ்வளோதான். தனுஷோட டைரக்ஷன்ல இந்த படம் எப்படி இருந்தது எமோஷனலா? ஆக்சுவலி பவர் பாண்டிக்கு அடுத்து ஒரு பவர் பாண்டியை விட மிஞ்சின படம் தான் இதை சொல்லணும். இல்ல, அந்த ரியலிஸ்டிக்கா இருந்ததுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பவர் பாண்டி இருந்தது. அதுக்கு தாண்டி இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும். திருச்சிற்றம்பலத்திலேயே நித்யா மேனன் தனுஷோட காம்போ பார்த்திருப்போம். அதுக்காக நேஷனல் அவார்ட்லாம் வாங்கிருக்காங்க. மறுபடியும் ரீபேர் பண்ணிருக்காங்க. ஆமா, எப்படி இருக்குன்னா, இந்த பேர் வந்து நம்மளுக்கு குவெஸ்டின் பண்ணவே தோணல. இவங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குமே, அகைன் பார்க்குறோம். அது வந்து குவெஸ்டின் பண்ண தோணல, கரெக்டா இருக்கு. இந்த சீன் எனக்கு ரொம்ப ஃபேவரட் சீன். ரொம்ப அழகா இருந்துச்சு. பர்టిక్యులரா அது தனுஷ் அவங்க அப்பாவே ஊரு மாறி வர்றது, அந்த ரோட்ல நடந்து வருவாரு. அப்புறம் அதை கட் பண்ணா ஒரு ஃபைட் சீன் நடக்கும். அதுல அந்த பின்னாடி கருப்பு சாமி பாட்டு வரும். அது ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது. நானுமே அப்பா செல்லம் தான், அதனால அப்பா சீன்ஸ் எல்லாத்துலயுமே நல்லாவே ஒரு வில்லனாவும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கரெக்டா காஸ்டிங் கரெக்டா பண்ணியிருக்காங்க. அருண் விஜய்க்கு கரெக்டான அந்த வில்லன் ரோல் கொடுத்துருக்காங்க. கரெக்டா பண்ணியிருக்காங்க. கரெக்டா இருந்துச்சு, எல்லாமே கரெக்டா இருந்தது. அதுவும் ராஜ்கிரனோட காஸ்டிங்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது. அவ்வளவுதான். 8.5. அதாவது ஏன் கம்மின்னு இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் 8.5க்கு worthy-ஆ இருந்துச்சு அந்த படம். For me this movie was a 6 out of 5. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டோரி பிளாட், ஒவ்வொருத்தவங்களோட காஸ்டிங், the casting was very perfect. especially ராஜ்கிரண் சாரோட ஆக்டிங் வந்துட்டு இட்ஸ் பியாண்ட் வேர்ட்ஸ். அவர் அந்த ஏஜ்லேயும் அந்த லெவல் ஆஃப் ஆக்டிங் கொண்டு வராருன்னா, இத்தனை ஏஜ் குரூப் ஆளுங்களும் அது உள்ளே இருந்து அந்த மூவியில் ட்ரா ஆகுறாங்க அப்படின்னா ஐ திங்க் தட்ஸ் அ வெரி பிக் திங். நித்யா மேனோட காஸ்டிங் எப்படி இருந்தது? அவங்க ரோல் நித்யா மேன் மட்டும் இல்லை, there are a lot of actors, known actors அதில் நிறைய பேர் இருக்காங்க. ஷாலினி பாண்டே கூட இருக்காங்க. அண்ட் எவ்ரி ஒன் அவங்களோட ரோலுக்கு எந்த மாதிரி ஒரு காஸ்டிங் இருந்திருக்கணுமோ அந்த மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. எனக்கு பர்சனலி கனெக்ட் ஆகல. பட் இட்ஸ் நாட் லைக் எக்ஸ்ட்ரீம்லி எமோஷனல் இல்லை. பட் எந்த இடத்துல எமோஷனல் சீன்ஸ் வைக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டாக வச்சுருக்காங்க. லைக் இந்த இடத்துல ஃப்ளா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே எனக்கு எதுவும் பர்சனலாக ஃபீல் ஆகும். இட்ஸ் வெரி குட் மூவி. சாங் செலெக்ஷன் பக்காவாக இருந்துச்சு. அதில் அஹிம்சையை பற்றி சொல்ல வராங்க. ஸோ லைக் ஒவ்வொரு சீன்லேயும் நான் லைக் பிரிங்க் ஆஃப் த சேர்ல இருந்துட்டு என்ன நெக்ஸ்ட் நடக்க போகுதுன்னு நினைக்கிறப்போ அது எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி கரெக்டாக கொண்டு போனாங்க. செமையா இருக்கு நான் படம். எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாமல் வந்திருந்தோம். ஆனால் செமையா இருந்தது படம். சூப்பராக நடிச்சிருந்தாங்க. காஸ்டிங்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. எல்லாருமே அவங்க கொடுத்த ரோலை ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஆஃப்டர் திருச்சிற்றம்பலம் செமையா இருந்தது. இந்த காம்பனால ஒர்க் அவுட் ஆகுது. அப்புறம் மியூசிக் கூட சூப்பராக இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியா சூப்பரா இருந்தது. ஒரு 3 hours நல்லா எங்கேஜிங்கா. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது படம். அண்ட் சூப்பரா டிஃப்ரெண்டா இருந்தது அருண் விஜய் இந்த மாதிரி பார்க்கும்போது. தனுஷ் சார் ஆஸ் அ டிரெக்டராகவும் சரி ஆக்டராகவும் சரி செமையா பண்ணியிருந்தாரு. சத்யராஜ் எல்லாரோட ஆக்டிங்கும் இதுல நல்லா இருந்தது. எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சூப்பராக எடுத்திருந்தாரு. அப்பா அம்மா விட்டுறக்கூடாது, கடைசி வரைக்கும் அவங்க தான் வருவாங்க. ஜிவி பிரகாஷ் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது சூப்பரா கொடுத்திருந்தாரு. எனக்கு அந்த 3 hours ஃபுல்லாவே ரொம்ப என்டர்டெய்னிங்கா சூப்பரா போச்சு. நித்யா மேனன் அண்ட் தனுஷ் காம்போ ஆல்வேஸ் அது ஒரு கியூட்டான பேர். தேங்க்யூ. ஆமா, தேங்க்யூ.
இட்லி கடை மூவி படம் எப்படி இருக்கு? எதிர்பார்த்து வந்த மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டிங்காக இருந்துச்சு. காமெடியாக இருக்கட்டும், ஆக்ஷன், எமோஷன் எல்லாமே படத்தில் வந்து த்ரூ அவுட் அழகாக கேரி ஆகி எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. மூவி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலி படத்தில் வந்து பேசிக்காக இந்த படம் வந்து ஒரு அப்பா பையன் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு இட்லி கடை, அதை சுற்றி தான் படம் வரும். அதில் நம்ம பேரண்ட்ஸோட லெகசியாக இருக்கட்டும், இல்லை அவங்கள பெருமைப்படுத்துறது வந்து ஒரு பசங்களோட கடமை அப்படிங்கிற அந்த ஒரு இம்பேக்டை வந்து ஆடியன்ஸில் கொடுக்க வராங்க. காம்போ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எனக்கு பர்சனலி நான் அவங்க காம்போட ஒரு ஃபேன். திருச்சிற்றம்பலத்துலேருந்தே க்யூட்டாக இருக்கு அவங்க பேர், நல்லாயிருக்கு. அவர் நடிப்பு சொல்லவே வேண்டாம், ரொம்ப அழகாக அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருந்தார். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பர்சனலி எனக்கு பார்த்திபன் அவரோட ரோலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரு, மியூசிக் எல்லாமே ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆச்சு. ரொம்ப அழகாக ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க, அழகாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து ஒரு மாதிரி ஹார்ட் ஃபெல்ட்டாக முடிச்சிருந்தாங்க, ரொம்ப அழகாக முடிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. எல்லாரும் கம்பல்சரி வந்து பாருங்க.